இந்திரனின் புதல்வியாம் தெய்வானையை மணந்து முருகப்பெருமான் புதுமணக் கோலத்துடன் கோயில் கொண்டிருக்கும் திருத்தலம்தான் பரங்குன்றம் என்று சங்க இலக்கியங்களில் போற்றப்பட்ட திருப்பரங்குன்றமாகும். முருகனின் 6 படை வீடுகளில் முதலாம் படை வீடாக திகழ்கிறது இத்திருத்தலம். சுமார் 300 மீட்டர் உயரம் கொண்ட மலை அடிவாரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மதுரை மாநகரின் தென்மேற்கில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அழகுடன் அமைய பெற்றுள்ளது. இத்திருக்கோயிலின் கருவறை மலையை குடைந்து அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலாகும். இது பல்லவர் காலத்திற்கு முன்பே உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில் என்றும் கூறுவர். திருக்கோயிலின் நுழைவு வாயிலாக இருப்பது 48 பிரம்மாண்ட தூண்களை கொண்ட ஆஸ்தான மண்டபமாகும். திருக்கோயில் ராஜகோபுரம் 150 அடி உயரத்தில் 7 நிலைகளுடன் கம்பீரமாக காட்சி தருகிறது. கோபுர வாயிலை கடந்து திருவாச்சி மண்டபம் என்னும் பெரிய கல்யாண மண்டபத்தை காணலாம். இம்மண்டபத்தின் கீழ்ப்புறம் அமைய பெற்றுள்ளது லட்சுமி தீர்த்தம். மேலும் சரவண பொய்கை, பிரம்மகூபம் என்னும் சன்னியாசி கிணறு ஆகிய தீர்த்தங்களும் இருக்கின்றன. பாறையை குடைந்து மூலவரை உருவாக்கியுள்ளதால் இத்திருக்கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் திருமுழுக்கு கிடையாது. இவை அனைத்தும் வேலவனின் வேலுக்கு மட்டுமே என்பது குறிப்பிடத்தக்கது. முருகப்பெருமான் தெய்வானையை மணம் செய்து கொண்ட தலம் என்பதால் இத்திருத்தலத்தில் முகூர்த்த காலங்களில் அதிகமான திருமணங்கள் நடைபெற்று வருகிறது. மலை அடிவாரத்தில் முருகப்பெருமானின் கோயில் இருக்க, மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் திருக்கோயில் உள்ளது. உலாவும் தலம். இத்தலத்து திருவிழாக்களான தைப்பூசம், கார்த்திகை திருநாள், தெய்வானையை மணந்து கொண்ட பங்குனி மாதத்தில் திருக்கல்யாண விழா 15 நாட்கள் நடைபெறும். கந்தசஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறும். ஓம் சரவண பவாய என்று முழங்கியபடி தரிசித்தால் குவலையும் காக்கும் குன்றத்து குமரனாம் முருகப்பெருமானின் அருள். அருள்மிகு செந்திலாண்டவர் திருக்கோயில் திருச்செந்தூர். தேவர்களின் துயர் துடைக்க முருகப்பெருமான் சூரபத்மனோடு சமர்புரிந்து வெற்றி வாகை சூடி தன் படைகளோடு தங்கிய திருத்தலம் திருச்செந்தூராகும். சங்க காலம் முதலே சிறப்பு பெற்று திகழும் முருகனின் 2ஆம் படை வீடாம் திருச்செந்தூர் திருக்கோயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. திருநெல்வேலிக்கு கிழக்கில் 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ள இத்திருத்தலம் தூத்துக்குடிக்கு அருகிலும் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு தொடர் வண்டி போக்குவரத்தும் உள்ளது. 6 படைகளில் திருச்செந்தூர் மட்டும் அலைவீசும் கடலருகே உள்ளது. நீண்ட கல்மண்டப பாதை கிழக்கு நோக்கி சென்று திருக்கோயிலுக்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இத்திருக்கோயில் கோயில் மரபுப்படி கிழக்கு நோக்கி அமைக்கப்படவில்லை. கோயில் வாயில் தெற்கு நோக்கி இருக்க மூலவர் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார். இத்திருக்கோயிலுக்கு பிரகாரங்கள் எனப்படும் 3 திருச்சுற்றுகள் உள்ளன. கடற்கரையைச் சேர்ந்தாற்போல் அமைந்த குன்று ஒன்றை குடைந்து வள்ளி அம்மனுக்கு கோயில் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆலயத்தினுள் செல்லும் பக்தர்களில் ஆடவர் பனியன் சட்டை அணிந்து செல்லக்கூடாது என்கிற இரண்டாம் படைவீட்டு இறைவனை தரிசிக்க வருபவர்கள் முதலில் வதனாம்பர தீர்த்தம் என்றழைக்கப்படும் கடற்கரை தீர்த்தமாம் கடலில் நீராடி, பின்னர் சுத்த புஷ்கரணியாகிய நாழிக்கிணற்றில் நீராடி செந்திலாண்டவரை தரிசிக்க வேண்டும். நாழிக்கிணறு சிறிய அளவிலான கிணறு ஆகும். அளவில் சிறியதாயினும் கீர்த்தி பெரியது. அதாவது 4 லட்சம் பேர் குளிக்க வேண்டுமானாலும் தேவைப்படும் நீரை கொடுக்க வல்லது இந்த நாழிக்கிணறு. முக்கிய விழாக்களான ஆவணி திருவிழா, மாசி திருவிழா, முருகப்பெருமானின் பிறந்த நாள் என்று கூறப்படும் வைகாசி விசாகம் மற்றும் கந்தர் சஷ்டி விழா ஆகியவற்றை காண கண்கள் கோடி வேண்டும். 6 நாட்கள் நடைபெறும் கந்தர் சஷ்டி விழாவின் 6வது நாள் மாலை சூரசம்ஹார விழா பார்ப்போரை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும் விழா.
இவ்விழாவை காண ஆண்டுதோறும் சுமார் 5 லட்சம் பக்தர்கள் விரதமிருந்து வருவது நடைமுறை வழக்கமாக உள்ளது. திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தரிசித்தால் வெற்றியையும் செல்வத்தையும் வழங்கி அருள்வார் என்பது அருள்நிறை பெரியோர்களின் கருத்து. ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், பழனி. முருகனின் 6 படைத்தலங்களில் 3ஆம் படை வீடாக திகழும் பழனி திருத்தலம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளது. திண்டுக்கல்லில் இருந்து 56 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ளது. தமிழகத்தின் அனைத்து முக்கிய நகரங்களிலிருந்தும் பழனிக்கு நேரடியாக பேருந்துகள் இரவு பகலாக இயக்கப்படுகின்றன. புகைவண்டி போக்குவரத்தும் உண்டு. திண்டுக்கல்லிலிருந்து கோயமுத்தூர் செல்லும் தொடர் வண்டிகள் பழனியில் நின்று செல்லும். இத்திருத்தலத்தில் திருமுருகனுக்கு 2 கோயில்கள் அமைந்துள்ளன. 1068 அடி உயரம் கொண்ட குன்றின் மீது ஒரு கோயிலும் அடிவாரத்தில் ஒரு கோயிலும் உள்ளன. இவை 2ம் இணைந்த திருத்தலமே பழனி திருத்தலமாகும். அடிவாரத்தில் உள்ள திருவாவினன்குடி கோயிலே ஆதி கோயிலாகும். குன்றின் மீது திருக்கோயிலை அடைய 3 மலைப்பாதைகள் உள்ளன. அவை யானையடி பாதை, படிக்கட்டு பாதை, விஞ்ச் எனும் இழுவை வண்டி பாதை ஆகும். இழுவை வண்டியில் பயணிக்கும் போது மலையின் இயற்கை எழில் நம்மை ஈர்க்கின்றது. படிக்கட்டு பாதையில் 697 படிகள் உண்டு. பழனி மலையின் முகட்டில் ஞான தண்டாயுதபாணி பெருமானின் திருக்கோயில் உள்ளது. இங்கு 5 நிலைகள் உடைய ராஜகோபுரம் கம்பீரமாய் காட்சி தருகிறது. கருவறையில் ஞான தண்டாயுதபாணியாக நின்ற கோலத்தில் திருமுருகனாம் பழனி ஆண்டவர் காட்சி தருகிறார். இம்மூலவர் கல்லில் வடிக்க பெற்றவர் அல்லர், நவபாசான பொருளால் ஆனவர். இத்திருமேனியை 18 சித்தர்களில் ஒருவரான போகர் வடிவமைத்தார். பழனி மலையை சுற்றி 2.25 கிலோமீட்டர் அளவிற்கு மலை திருச்சுற்று அமைந்துள்ளது. இம்மலையை வலம் வருதல் கிரிவலம் எனப்படும். முருகப்பெருமான் ராஜ உடையில் பழனி ஆண்டவராக காட்சி தருவார். உடையை கலைத்தால் கோவணம் கட்டிய மலையாண்டியாக காட்சி தருவார். கையில் தண்டு ஏந்தி நிற்பதால் தண்டாயுதபாணி தெய்வம் என்று அழைக்கப்படுகிறார். பழனி திருக்கோயில் திருவிழாக்களில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த 2 விழாக்கள் தைப்பூச விழாவும் பங்குனி உத்திர திருவிழாவுமாகும். தைப்பூச திருவிழா காண பக்தர்கள் நோன்பிருந்து காலில் செருப்பணியாமல் காவி உடை, பச்சை உடை அணிந்து கந்தன் பெயர் உச்சரித்தபடி குழுவாகச் சேர்ந்து நடைப்பயணமாக வருவர். தமிழகத்தில் பழனியில் மட்டுமே தைப்பூச திருநாள் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். பங்குனி உத்திர நாள் முருகப்பெருமான் தெய்வானையை மணம் செய்து கொண்ட நாள். அந்நாளில் முருகனை தரிசிக்க காவடி ஏந்தி வரும் பக்தர்களின் கோலம் கண்கொள்ளா காட்சியாகும். கந்தனை காண வரும் பக்தர்களுக்கு அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் சுவாமிமலை. பிரணவப் பொருளை அறியாதிருந்த நான்முகனாம் பிரம்மனை சிறையில் அடைத்து சிவபெருமானுக்கும் நான்முகனுக்கும் பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்து குருநாதனாக சுவாமிநாத பெருமானாக விளங்கி அருள் பாலிக்கும் திருத்தலமே திருவேரகம் எனும் சுவாமிமலையாகும். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 4வது படை வீடாக புகழ்பெற்று திகழ்கிறது சுவாமிமலை திருத்தலம். தஞ்சை மாவட்டத்தின் கோயில் நகரமாம் கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லும் சாலையில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றுள்ள இத்திருத்தலம் ஒரு செய்குன்றின் மேல் அமைக்க பெற்றுள்ளது என்பது அதிசயமான உண்மையாகும். மலைக்கு செல்வதற்கு படிகளில் ஏறும் முன்பு முதல் படியில் தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றிய பின்பே மேலே செல்வது வழிபாட்டு மரபாகும். கீழிருந்து மேலே செல்வதற்கு மொத்தம் 60 படிகளை கடக்க வேண்டும். 60 ஆண்டுகளின் பெயர்கள் இப்படிகளாக அமைந்துள்ளன என்பது ஐதீகமாகும். தெற்கு பார்த்ததாக அமைந்த ராஜகோபுரம் 5 மாடங்களுடன் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய சுவாமிநாத சுவாமியின் மகா மண்டபத்தில் யானை வாகனமாக நிற்பதை காணலாம். மயிலுக்கு பதிலாக இங்கு யானை நிறுத்தப்பட்டிருப்பதற்கு காரணம் இந்திரன் ஹரிகேசன் எனும் அசுரனை வெல்ல
சுவாமிநாத கடவுள் அருள் வழங்கியதாகவும் அதற்கு காணிக்கையாக தனது ஐராவதம் எனும் யானையை அங்கேயே நிறுத்திவிட்டு சென்றதாகவும் புராண வழி செய்தி. ஒருவன் எவ்வளவு தீயவனாக இருப்பினும் சுவாமி மலையில் குருநாத பெருமானை தரிசிக்கப் போகிறேன் என்று கூறிய அளவிலேயே தீவினைகள் அனைத்தும் நீங்கி இன்புறுவர். ஞானமும். சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருத்தணி. முருகனின் 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடாக பெருமை கொண்டது குன்று தோராடல் என்றழைக்கப்படும் திருத்தணி திருத்தலமாகும். இத்தகு பெருமை கொண்ட தணிகை திருத்தலம் திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னைக்கு மேற்கே 85 கிலோமீட்டர் தொலைவிலும் அரக்கோணத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைய பெற்றுள்ளது. சென்னையிலிருந்து அடிக்கடி பேருந்துகள் உள்ளன. ஒரு சில புகைவண்டிகளும் திருத்தணியில் நின்று செல்லும். திருத்தணி நகரின் நடுவில் சுமார் 120 மீட்டர் உயரம் கொண்ட தணிகை மலை 365 படிகளை கொண்டுள்ளது. படிகள் வழியே மேலே ஏறிச் செல்ல இயலாதவர்கள் கோவில் நிர்வாகம் இயக்கும் வாகனத்தின் மூலம் கட்டணம் செலுத்தி மேலே செல்லலாம். திருத்தணிகை முருகப்பெருமானின் திருக்கோயில் 4 திருச்சுற்றுகளுடன் அமைய பெற்றுள்ளது. 2ஆம் திருச்சுற்றின் மேற்கு பகுதியில் சண்முகர் சன்னதியும், வடக்கு பகுதியில் உருத்திராக்க விமானத்தில் வீற்றிருக்கும் பெரிய உற்சவரின் சன்னதியும் அமைந்துள்ளன. முதல் திருச்சுற்றின் தென்பகுதியில் வள்ளியம்மன் மூலவர் சன்னதியும், வடபகுதியில் தெய்வானை மூலவர் சன்னதியும் அமைய பெற்றுள்ளது. கருவறையில் தணிகை செல்வனாம் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இத்திருத்தலத்தில் குமார தீர்த்தம் எனப்படும் சரவண பொய்கை எனும் திருக்குளம் மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது. திருத்தணிகை என்றாலே முருக பக்தர்களின் நினைவில் வரும் திருவிழா ஆடி மாத திருக்கார்த்திகை திருவிழாவே ஆகும். சூரனுடன் போர் முடித்து சினம் தணிந்து முருகப்பெருமான் இத்திருத்தலத்தை அமர்ந்ததால் சூரசம்ஹார திருவிழா இங்கு நடைபெறுவதில்லை. ஆயினும் கந்தர் சஷ்டி விழா மட்டும் வைதீக முறையில் நடைபெறுகிறது. திருத்தணி திருத்தலத்தின் புகழ்பெற்ற மற்றொரு விழா படி திருவிழாவாகும். வழிபடும் மாந்தர்க்கெல்லாம் ஞானம், புகழ், வலிமை தந்து குறைவிலா வாழ்வை தருபவர் தணிகை வேலனாம் முருக. ஸ்ரீ சோலைமலை முருகன் திருக்கோவில். சோலைமலை எனும் பழமுதிர் சோலை. மாட்டுக்கார சிறுவனாய் உருமாறி நாவல் மரத்தின் மீது அமர்ந்திருந்த முருகன் அவ்வழியாய் வந்த அவ்வை பிராட்டியிடம் சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு ஞானம் வழங்கி அருள் புரிந்த திருத்தலமே சோலைமலை எனும் பழமுதிர் சோலையாகும். இம்மலைத்தலம் மதுரை மாநகரின் வெகு